ஆனா நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் வந்து என்ன நீங்க பாரப்படுத்துறீங்க. நான் எப்படி அவங்களுக்கு வந்து நான் ஜெபிக்கணும்? என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் எனக்கு வந்து கொடுத்த ஒரு வார்த்தை. அ ஏசாயா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை. என்னுடைய காரியம் வந்து வெளியரங்கமா ஆக போகுது. நீங்க நினைச்சிருப்பீங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு அற்புதம், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு அதிசயம், இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்றேன். கர்த்தர் என்கிட்ட சொன்ன காரியம் என்னுடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. நீங்க நினைக்கலாம் மகிமைனா அப்படின்னா என்னன்னு நினைக்கலாம். 4 சவுத்துக்குள்ள நடந்த அற்புதங்கள், ஒருத்தர் 2 பேர் பார்த்த அற்புதங்கள் இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு. இந்த ஊரே உங்களை பார்க்கும்படியா, இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்படியான ஒரு அற்புதம், அதிசயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு. விசுவாசத்தோட காத்திருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவருடைய மகிமை இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாக போகுது.